அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினம் ஒரு துஆ தெரிந்து கொள்வோம். பிஸ்மில்லாஹில்லஸீ லா யலுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியார் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் அதன் ஆரம்ப நேரத்தில் பிஸ்மில்லாஹில்லஸீ லா யலுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்று மும்முறை கூறினால் அவருக்கு எப்பொருளும் எவ்வித இடையூறும் அளிக்காது. இதை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்து செவியுற்று அஃபான் இப்னு உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க. இதனுடைய பொருள் இறைவனின் திருப்பெயரால் அவனது பெயரை மொழிவதால் வானிலும் பூமியிலும் இடையூறு தரும் அனைத்து பொருட்களிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன். அதன் அனைத்து சொற்களையும் செவியுறுபவன், அனைத்து நிலைமைகளையும் அறிபவன். இதனுடைய இரண்டாம் அறிவிப்பாளரான அஃபான் பின் உஸ்மான் அவர்களை உடலின் ஒரு பக்க உறுப்புகளை செயலிழக்க செய்யும் பக்கவாத நோய் தாக்கியது. அந்த நிலையில் அந்த நபிமொழியை செவியுற்றிருந்த ஒருவர் அஃபான் அவர்களை வியப்புடன் நோக்கினார். அப்போது அவரிடம் அஃபான் அவர்கள் கூறினார்கள், ஏன் என்னை இப்படி பார்க்கிறீர்? அறிந்து கொள்வீராக, மேற்கூறிய நபிமொழி நாம் உம்மிடம் கூறியதைப் போன்று உண்மையானதுதான். அதில் எத்தகு சந்தேகமும் இல்லை. எனினும் என்னை இந்த நோய் தாக்கிய அந்த நாளில் நான் இந்த தியான வாக்கியங்களை சொல்லவில்லை. எனவே அதற்கு தண்டனையாக அல்லாஹ் என் மீது விதித்திருந்ததை நிறைவேற்றிவிட்டான். இது அபுதாவுதுல பதியப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்.